வணக்கம் மக்களே. அரசியலுக்கு வரேன் 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 அப்படின்ட்டு சொல்லி கடைசியில் ஒரு கட்சி கூட ஆரம்பிக்காத திரு ரஜினிகாந்த் அவர்கள் மேலே நம்ம எல்லா விமர்சனத்தையும் வச்சுட்டோம். ஒரு கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் தோற்றதுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்கு போய் சேர்ந்த திரு கமலஹாசன் அவரை பற்றியும் இல்லாத விமர்சனங்களே கிடையாது. ஒரு கட்சி ஆரம்பித்து எம்எல்ஏவாக ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது மட்டுமே பண்ணணும்னு நினச்ச திரு விஜயகாந்த் அவர் மேலேயும் ஒரு விமர்சனத்தையும் வச்சோம். அவருக்கு வாய்ப்பும் சரியாக கொடுக்கல. இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லாத போது அவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றும் எங்கள் பக்கத்தில் அப்படின்ட்டு ஒரு ரீரெக்கார்டிங் பிஜிஎம்மை போட்டு நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அரசியலுக்கு வரேன்னு சொல்லி அந்த வார்த்தையை காப்பாற்றி இன்றைக்கி அரசியலுக்கு வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து இந்த 6 மாதத்தில் இவ்வளோ பிரச்சனைகளை செஞ்சுருக்க விஜய் அவர் மேலேயும் ஒரு விமர்சனத்தை வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஒன்றே எனக்கு பதில் சொல்லுங்கள் மக்களே. அதிமுக சிறந்த ஆட்சியை செஞ்சுருந்தாங்கன்னா 2021 எதுக்கு திமுகவை தேர்ந்தெடுத்தோம்? திமுக சிறந்த ஆட்சியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எதுக்கு நம்ம அதிமுகவுக்கு ஓட் போட்டு ஜெயிக்க வச்சோம்? அப்போது அதிமுக சரியில்லைன்னு திமுக கிட்ட போகிறோம், திமுக சரியில்லைன்ட்டு அதிமுக கிட்ட போகிறோம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 கட்சியும் இத்தனை வருஷமாக நம்மளை ஒரு சுழற்சி, ஒரு சைக்கிளில் தான் வச்சுருக்காங்க. ஒன்று நீ வரணும், இல்லை நான் வரணும், நம்ம 2 பேருக்கு நடுவில் வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இந்த கட்சிகள் தெளிவாக இருக்காங்க. 2026 இவ்வளோ 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து விஜய் வந்திருக்காரு. இந்த நேரத்தில் நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலை, டிவிகேக்கு ஓட்டு போடலைன்னா அடுத்த 5 வருஷம் இல்லை மக்களே, அடுத்த 50 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து உங்கள் வாக்குகளை டிவிகேக்கு போடுங்க.